இந்த மாதிரி முதல்ல சார் இது என்னன்னா இது இந்த மனநிலை ரொம்ப தப்பான மனநிலை சார். இது விஜய் ஒரு நடிகராக இருக்கும்போது செஞ்சாலே தப்பு. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த விஷுவல் வாரியர்ஸ் அந்த குரூப்பு, இந்த அனில் குஞ்சுகள், அவங்க இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜெயம் ரவி கெனிஷா 2 பேரும் ஜோடி போட்டு ஒரே காஸ்டியூம் போட்டு ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு போனாங்க. ஜெயம் ரவியே போகும்போது எங்க அண்ணன் போகக்கூடாதா அப்படின்னு இப்போ பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓப்பனா அறிவிச்சிட்டாரு பிரிய போறோம்னு சொல்லி தான். அதெல்லாம் கிடையாதுங்க. ஜெயம் ரவி பண்ணதே தப்பு தான். ஜெயம் ரவி மனைவியும் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இவரும் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. விவாகரத்து வழக்கு கோர்ட்ல நிலுவையில இருக்குன்னும் போது அவர் அந்த நடிகையோட ஜோடி போட்டு இதே தான் சேம் இதே சம்பவம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ட்ரெஸ் ஜெயம் ரவி அந்த கெனிஷா எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போனது. அது 100% தப்பு. ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் செய்யக்கூடிய வேலை. ஜெயம் ரவி செஞ்சார் அப்படின்னா, ஜெயம் ரவி ஒரு நடிகர், வெறும் நடிகர் மட்டும்தான். அதுவே விமர்சனமாச்சு. ஆனா ஜெயம் ரவி ஒரு நடிகர் அவருக்கே தெரியணும் இது தப்புன்னு. ஆனா தெரியாம செய்யறாரு அப்படின்னா அதை நடிகரா மட்டும் பாக்குறதுனால நம்ம கடந்து போகலாம்.